நாடாளுமன்ற தேர்தல் நேரத்தில் 4 கோடி ரூபாய் தேர்தல் பறக்கும் படையினரால் சென்னை தாம்பரத்தில் பறிமுதல் செய்யப்பட்ட வழக்கில் தற்போது நகைக்கடை உரிமையாளரிடம் சிபிசிஐடி போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். விவரங்களுடன் செய்தியாளர் கிருஷ்ணா இணைகிறார். கிருஷ்ணா, தற்போது விசாரணை நடத்தப்பட்டு வரும் நகைக்கடை உரிமையாளர் யார்? அவரிடம் என்ன கோணத்தில் விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருது? நிச்சயமாக நாடாளுமன்ற தேர்தலின் போது தாம்பரம் ரயில் நிலையத்தில் 4 கோடி ரூபாய் பணம் என்பது பறிமுதல் செய்யப்பட்டது. அதில் மேல் 3 பேர் கைது செய்யப்பட்டார்கள். இந்த 3 பேர் கைது செய்யப்பட்டவர்கள் இந்த பணம் என்பது பாஜக வேட்பாளரான நயினார் நாகேந்திரன் அவருக்கு சொந்தமான பணம் என்று வாக்குமூலம் கொடுத்ததை அடுத்து அது தொடர்பாக விசாரணை என்பது நகர்த்தப்பட்டது. இந்த அடிப்படையில் இந்த வழக்கு என்பது சிபிசிஐடிக்கு மாற்றப்பட்டு தொடர்ந்து இதில் தொடர்புடைய நபர்களுக்கு வரிசையாக சம்மன் அனுப்பி விசாரணை என்பது மேற்கொள்ளப்பட்டது. சுமார் 15 பேருக்கு இந்த சம்மன் என்பது அனுப்பப்பட்டு விசாரணை மேற்கொள்ளப்பட்டது. குறிப்பாக இது பணப்பட்டுவாடாவிற்காக பயன்படுத்தப்பட்டதா என்ற அடிப்படையில் விசாரணை நடத்துவதற்காக பாஜகவை சேர்ந்த நிர்வாகிகள் வரிசையாக சம்மன் அனுப்பப்பட்டு விசாரணை நடத்தப்பட்டனர். குறிப்பாக அந்த நாடாளுமன்ற தேர்தலின் பொறுப்பாளராக இந்த நீலமுரளி யாதவ் மற்றும் தமிழக பாஜகவின் SR சேகர், கோவர்தனன், முக்கியமாக பாஜக வேட்பாளரான நயினார் நாகேந்திரன் ஆகியோர் அனைவருக்குமே சம்மன் அனுப்பப்பட்டு சுமார் 100க்கும் மேற்பட்ட கேள்விகள் தயார் செய்யப்பட்டு இந்த 4 கோடி ரூபாய் பணம் விவகாரம் தொடர்பாக விரிவான விசாரணை நடத்தப்பட்டது. இவ்வாறு விசாரணை மேற்கொள்ளப்பட்ட போதுதான் இந்த 4 கோடி ரூபாய் பணம் என்பது சவுகார்பேட்டையைச் சேர்ந்த ஜுவல்லரி கடை உரிமையாளர், ஒரு தனியார் ஜுவல்லரி கடை உரிமையாளருக்கு மூலமாகத்தான் இந்த பணம் இன்று வந்திருப்பதாக தெரிய வந்தது. குறிப்பாக நயினார் நாகேந்திரனின் ஓட்டலான ப்ளூ டைமண்ட் ஹோட்டலுக்கு அவரது உதவி, அந்த நகைக்கடை உரிமையாளரின் உதவியாளர் கொடுத்ததாக விசாரணையில் தெரிய வந்தது. இதனையடுத்து அந்த ஜுவல்லரி கடை உரிமையாளரை விசாரிப்பதற்கு சிபிசிஐடி போலீசார் திட்டமிட்டனர். அந்த அடிப்படையில் அவரிடம் விசாரணை என்பது நடத்தப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இந்த பணம் எதற்காக இந்த ப்ளூ டைமண்ட் ஹோட்டலில் உதவியாளர் வந்து கொடுத்தார், இந்த பணத்திற்கான ஆவணங்கள் என்ன அடிப்படையில் இந்த பணம் என்பது கொடுக்கப்பட்டது, தேர்தல் பணப்பட்டுவாடாக கொடுக்கப்பட்ட விவகாரமா, எந்த விவகாரத்திற்காக இந்த பணம் என்பது ஹோட்டலில் கொடுக்கப்பட்டு அவை தாம்பரம் ரயில் மூலமாக எடுத்து செல்லப்பட்டது உள்ளிட்ட பல்வேறு வகையான கேள்விகளையும் அந்த உரிமையாளரிடம் கேட்கப்பட்டு விசாரணை நடத்தப்பட்டதாக தெரிய வந்திருக்கிறது. இந்த விசாரணையின் அடிப்படையில் அடுத்த கட்டமாக சம்பந்தப்பட்டவர்களுக்கு மீண்டும் சம்மன் அனுப்பி விசாரணை நடத்தப்பட இருப்பதாகவும் சிபிசிஐடி அதிகாரிகள் தரப்பில் தெரிவித்துள்ளனர். நன்றி கிருஷ்ணா, விவரங்களை வழங்கியமைக்கு. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.